அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஆட்சியில் சீமான் போன்ற ஒரு நபர் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த மகாவிஷ்ணு மாதிரியான ஆட்கள் நிச்சயமாக இந்த மேடைகளில் பேசியிருக்கவே முடியாது அப்படின்னு பாண்டே சொல்லியிருக்காரு. இது குறித்த அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாடு முழுக்கன்னு இல்லாமல் இந்திய அளவில் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னா, அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் சனாதனம் சொல்லிக் கொடுத்ததும், அதற்கு பிறகு மாணவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத இந்துத்துவ அரசியலை குறித்து பேசியிருந்தது. அதை தட்டி எழுப்பிய ஆசிரியருக்கு தமிழ்நாடு அளவில் பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மகாவிஷ்ணு எப்படி இந்த பள்ளிகளில் பேசினாரு அப்படின்னும், பள்ளி நிர்வாகம் அழைக்காமல் அவராக பேசிட்டாரா, இதனால் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இதற்கு அனுமதி கொடுத்த கல்வித்துறை அமைச்சர்களை தான் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு சீமானவர்கள் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. இதே விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டிலே மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பாண்டேவோ இதையே சொல்லியிருக்காரு. ஒரு கல்வித்துறை அமைச்சருடைய அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி அரசு துறையில் ஒரு நபர் பேசவே முடியாது அப்படின்னும், அப்படி அவருக்கு தெரியாமல் இவர் பேசிட்டாரு அப்படின்னா கல்வித்துறை எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்காங்க அப்படின்றது நீங்கள் இதில் இருந்தே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாண்டே பார்த்தீங்கன்னா நேரடியாகவே திமுக கட்சியை கை காட்டி தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் பேசிய பாண்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் அப்படின்றவர் அவருக்கு கீழே எத்தனையோ துறைகள் இருந்தாலும் எல்லா துறைகளுடைய கட்டுப்பாடும் அவர் கையில் தான் இருக்கணும் அப்படின்னும், ஒரு துறையுடைய அமைச்சர் இருக்காரு அப்படின்னா எல்லாமே அவரே பார்த்துடுவாரு அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னும், இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சீமானையே சொல்லலாம் அப்படின்னும். ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னாலோ அல்லது ஒரு பிரஸ் மீட் நடக்குது அப்படின்னாலோ அதற்கு கீழே எவ்வளவோ நிர்வாகிகள் இருந்தாலும் அதனுடைய கையாளுதல் பார்த்தீங்கன்னா சீமான இடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு, ஒரு தலைமையில் இருக்கவங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சீமானை எடுத்துக்காட்டாக பேசியிருக்காரு பாண்டே. இதே ஆட்சியில் சீமான் போன்ற ஒரு முதல்வர் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு தெரியாமல் ஒரு நபர் இந்த மாதிரி பேசிடவே முடியாது. இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இல்லாத நபராக ஸ்டாலின் மாறிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு பாண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே இந்த ஒரு விஷயம் குறித்து சொல்லியிருக்காரு. மேலும் பாண்டே சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமான் ஆட்சியில் இருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி கல்வித்துறைகளில் சிக்கல்கள் ஏற்படுமா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.